FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சிவன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ டெல்லியில சில பரபரப்பான நெகோசியேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர் கூட இங்க வரன்றாரு. ஸோ என்டிஏ கூட்டணி இன்னும் விரிவடை வாய்ப்பு எந்தெந்த கட்சிக்கு உள்ள வர வாய்ப்பு இருக்கு? என்டிஏ கூட்டணியில தினகரனுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. அமித்ஷா பேசிட்டாரு முடிச்சுட்டாருங்கிறது சொல்றாப்புல. பட் சகோதரர் வேலு கார்த்திகேயன் தினகரனுக்கு ரொம்ப உறுதியான ஒரு நட்போலயத்திலையும் லாயலிஸ்டா இருக்கக்கூடியவங்க. அவங்க டபுள் டிஜிட் இல்லாம எங்களுக்கு மரியாதை இருக்காது எடப்பாடி கிட்ட அப்படிங்கிற கருத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. ஸோ சீட் நெகோசியேஷன் அங்க இருக்குது. டபுள் டிஜிட் வேணும். ஏன்னா ஆர்கேனால ரெட்டையிலேயே தூக்கி போட்டவர், குக்கர்ல ரெட்டையிலேயே தூக்கி போட்டவர் தினகரன். 5.5 விழுக்காடு வாக்கு எடுத்தவர், ஒரு ஹீரோவா இருக்கக்கூடியவர். அப்ப அவருக்கு ரெட்டையில வாக்கு இல்லைன்னா அந்த சமுதாயமே அந்த வாக்குகளே வராதுங்கிறதான் பார்வை. ஸோ அதுல அமித்ஷா வேணுங்கிறாரு. எடப்பாடி கூட மோடியை பயன்படுத்தி எதுவும் பண்ணது கூட வாய்ப்பு உண்டு, தட்டி விடுறது கூட வாய்ப்பு உண்டு. எனவே அது இன்னைக்கு ஆல் ப்ராபபிலிட்டிஸ் டிடிவி என்டிஏக்குள்ள வாராருங்கிறது பரவலா தமிழக பத்திரிகை உலகத்திலும் எல்லாராலையும் நம்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆல்மோஸ்ட் செட்டனுங்கிற ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு டிடிவி விடுத்த அறிக்கைப்படி அது உறுதியாகல, ஆப்ஷன்ஸ் ஓப்பன், யாரும் எங்களை நிர்பந்தப்படுத்த முடியாதுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனா போன வாரம் வரைக்கும் டிடிவி கடுமையான ஆன்டி எடப்பாடி பண்ணிட்டு இப்ப அந்த அணிக்குள்ள வர்றது அவரோட கிரெடிபிலிட்டி இருக்கும். கண்டிப்பா முக்குலத்தோர் போட மாட்டான். இதேதான் சீமான் அடிச்சாரு, சசிகலாவை சிறைச்சாலையில கொல்ல சதின்னு அடிச்சாரு. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அப்போ அதுல பார்ச்சன் பேவர்ஸ் பிரேவ்னு போல்டா சொல்லிட்டான் சீமான்னு முக்குலத்தோர் இளைஞர்கள், கொஞ்சம் வேகமான இளைஞர்கள் சீமானுக்கு இது பண்ணாங்க. அதனாலதான் அவர் 7 விழுக்காடெல்லாம் வந்தார். சோ இந்த இடத்துக்குள்ள அது கெமிஸ்ட்ரி இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். அண்ணாமலையும் அந்த கெமிஸ்ட்ரியை பற்றி பேசுறாரு. பொருந்தா கூட்டணியில கெமிஸ்ட்ரி வராது. அப்படி இருந்தும் இப்ப தினகரன் வைக்கிறாருன்னா அவர் இன்னும் பார்கெயின் பண்ணிட்டு இருக்காரு. மூணு சைட்லயும் தப்பு இல்லையே. அரசியலுங்கிறது பார்கெனிங் எல்லாரும் பண்றது தானே. ராகுல் காந்தி கன்னியாகுமரி தவிர டெபாசிட் இல்லாத போன ஒரு கட்சியில கற்பனையா ஏட்டு சுரக்கா ராஜீவ்காந்தி, ஏட்டு சுரக்கா விஜய் வச்சு, காகிதப்புலி விஜய் வச்சு ஸ்டாலின் பார்கெயின் பண்றாரு ராகுல் காந்தி. சோ பார்கெனிங் தப்பு இல்ல, பவர் இருக்குது, பார்கெனிங் பண்றாரு. 3 இடத்துலயும் பார்கெயின் பண்றதா தான் தகவல் வருது. திமுக, என்டிஏ, விஜய் 3லயும் பார்கெயின் பண்றாரு. திமுக தினகரன் அகாமடேட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆல் அப்படி அகாமடேட் பண்ண போது திமுக கிரெடிபிலிட்டி என்ன? சசிகலா குடும்பத்தை தொடர்ந்து விமர்சிச்சுட்டு தினகரன் அகாமடேட் பண்ணல, என்ன அவங்க கிரெடிபிலிட்டி எப்படி? அதாவது சசிகலா குடும்பம் அந்த இதெல்லாம் என்னைக்கு சசிகலா ஜெயிலுக்கு போனாங்களோ அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து 2021 எலெக்ஷன் தாண்டி போச்சு. ஒரு பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி, இன்னொரு பார்லிமெண்ட் எல்லாம் தாண்டி போன பிறகு அது ஒரு நான் இஷ்யூவா தான் நான் பாக்குறேன். பட் சசிகலா மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நானே கதவை திறந்து விடுங்கன்னு மோடி சொன்னா, மோடி கிட்ட நாம முயற்சி பண்ணா இவன் ஏதோ சசிகலாட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தான் மோடி நினைப்பாரு. அது சசிகலா பொறுத்தவரை ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ்டு. அது பத்மாவதி மில் அந்த சிபிஐ கேஸ்லயே அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கோம். தினகரனை பொறுத்தவரை அமித்ஷா மோடி மூடின கதவை திறக்க பாக்குறாரு. அது எப்படி வருது, எந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்துப்பாங்க. ஓகே. இப்போ அஸ்யூமிங் தட் இப்போ நீங்க சொன்னீங்க முக்குளத்தூர் ஓட்டு வராது அப்படின்னு தெரிஞ்சே அவங்க தினகரன் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி நீங்க இருங்க அப்படின்றத அமித்ஷா சொன்னதா தகவல். அதே மாதிரி இப்போ ஊடகத்தில் இன்னும் சில பேர் பேசுறது என்னன்னா, எப்படியோ இந்த சிபிஐ வச்சு மிரட்டியாவது விஜய் கூட்டணிக்கு சேர்த்துடலான்னு. அது பாசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா சேர்க்கறதால நஷ்டம் தான், ஓட்டு வரப்போறது கிடையாது. பட் ஆனா இப்படி யோசிங்க, விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்டார் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்ற எடப்பாடிக்கு வேல்யூ தானே. விஜய் அரசியல் தவிர 24ல் 39 கேண்டிடேட் விடாது. இன்னைக்கு சகோதரர் அமைதியா இருந்து யோசித்து பார்த்தா, அண்ணன் ரவீந்திர துரைசாமி ஒரு சகோதரத்தோட தான் சொல்லியிருக்கிறான். அவனுக்கு நம்ம மேல வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் இல்லை. அன்னைக்கு நாம குழம்பி போய் நின்ன போது திருமலை படத்துல குழம்பாதீங்க, கன்ஃபியூஸ்டா இருக்கு சார், என்ன எதிர்காலம் ஆகும்னு தான் என்கிட்ட சொன்னாரு. குழம்பாதீங்க, உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்குது. மினிமம் கேரண்டி இருக்கிறவன் பெரிய வெற்றி கிடைச்சா பெரிய லெவலுக்கு போகலாம். பெரிய வெற்றி எதிர்பார்த்து படம் பண்ணுங்க, கம்ஃபர்டபுளா இருங்க. நீங்க அம்பேத்கரையும் தலித் இஷ்யூஸையும் படங்கள்ல கொண்டு வாங்க. 40 விழுக்காடு தேட்டர் ஆடியன்ஸ் தலித் சமூக சோதரர்கள் தான் அவருக்கு நண்பர் லயலா மேற்று. அவருக்காக நான் ஹைதராபாத்ல திருமலை ஷூட்டிங்ல இருக்கும்போது இலவச ஒரு ஆலோசனை, இலவசம் இல்லை, எங்க ஸ்டாருக்கு மருமகனுக்காக ஒரு குட்வில், இந்த குட்விலுக்காக அவருக்கு அந்த ஆலோசனையை நான் கொடுத்தேன். அதாவது அவர் என்னால பலனடைஞ்சவர் தான் சகோதரர் விஜய். அதுல இந்த
அந்த கிளைம்ல எந்த தப்பும் இல்லை. ஹிஸ் கான்சியஸ் நோஸ் இட். அதே சகோதரர் விஜய்க்கு நான் சொன்னது, நீங்க 39 கேண்டிடேட் போடுங்க, எங்களுக்கு மோடிக்கு 1-2 கேண்டிடேட் வெற்றி வாய்ப்பு வரும். அதுதான் சொன்னேன். கூட இருந்த மதவெறி கூட்டம் அது ராகுலுக்கு பாதிப்பாயிரும்னு போட விடாம பண்ணிட்டாங்க. இப்ப அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தான். இவரை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒரு கூட்டணிக்குன்னு தனிச்சு போட்டியிட முடியாம நின்றுட்டாங்கன்னா அது ரொம்ப தர ரேட்டுக்கு தான் மதிப்பாங்க. இப்ப நீங்க கேட்டது பாஜக கூட்டணிக்குள்ள, அது அண்ணாமலை சொல்றதுதான் கரெக்ட். கருவாட்டு சாம்பார், எலித்தவள நட்பு, வெஜிடபிள் பிரியாணியும் நான் வெஜிடபிள் பிரியாணியும் கலந்து சாப்பிட்டது மாதிரி கெமிஸ்ட்ரி இல்லாம வீணா போயிருன்னு அவர் சென்னையிலையும் சொன்னாரு, டெல்லியிலையும் சொல்லியிருக்காரு. அதுதான் வரும். அது மட்டுமல்ல, விஜயும் அதுக்கு தயார் இல்லை. விஜயும் இன்னைக்கு கூட நிர்மல்குமாரை வச்சு கொள்கை எதிரி கூட கூட்டணி போக மாட்டேன்னு தான் சொல்றாரு. ஓகே, அது அவருக்கு கருத்து. அதே வேளையில மோடி அடிக்கிறதும், அடிபட்ட பாம்பு மொத்தமா அடிச்சிடணும், அடிபட்ட புலி மீண்டும் வேகமா பாயும், அடிபட்ட பாம்பு கொத்தாம விடாது. 29ல ராகுல் காந்திக்காக வந்து நின்று மோடியை கொத்த வருவாங்க. அப்போ மொத்தமா முடிச்சு கட்டுறதுதான் கரெக்டுங்கிற கருத்தை தான் நாங்க சொல்றோம். சசிகலாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். என் சகோதரர் நயினாறு, தமிழிசை எல்லாம் அவங்க மாநிலத்துல அவங்க நன்மை கருதி அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அவங்களும் பிஜேபிக்கு நன்மைக்காக பண்ணக்கூடியவங்க தான். எடப்பாடி கூட்டணி உடையக்கூடாதுன்னு 2 சகோதர சகோதரிகள் நினைக்கிறாங்க. பட் மோடி நன்மைக்காக நாங்க சொல்லக்கூடிய நாங்க இது ரொம்ப டேஞ்சரஸ். when in doubt cut it out. 29ல மோடிக்கு எதிராக போகக்கூடிய சக்தி, இதை விடக்கூடாதுங்கிறதான் எங்களோட கருத்து. அந்த வகையில மிரட்டி பணியை வச்சு கூட்டணிங்கிறதெல்லாம் விஜய்க்கு இமேஜும் அவுட் ஆகும். இங்கேயும் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. எந்த ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணுவாரு விஜய் மிரட்டி பணியை வச்சா? மிரட்டி பணியை வச்சா அவருக்கு குடும்ப மெம்பர்களே அவரை மதிக்க மாட்டாங்களே. அவருக்கு அப்பா அம்மா மனைவியை இப்படி மிரண்டு போய் போற ஒருத்தனை யார் மதிப்பா? சோ அது வாய்ப்பே இல்லை. சகோதரர் மரளுவாருன்னு நாங்க நினைக்கல. சகோதரர் மரளோ வேண்டாம், சகோதரர் ஸ்டெடியா நிக்கட்டு, ஸ்ட்ராங்கா நிக்கட்டு. அது எங்களுக்கு அவருக்குள்ள ஜனநாயக உரிமை, அதை அவர் நிலைநாட்டு. பண்ணின தப்பு 24ல கண்டஸ்ட் பண்ணாம ப்ரோ ராகுலா வரும்போதே ஆன்டி மோடியா வந்தது. இப்ப நீங்க ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி ஆன்டி மோடியா பண்ணா பரவாயில்ல, நீ எஸ்டாப்ளிஷே ஆகல. நடராஜன் மாதிரி ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்து மோடி கிட்ட போர்ட் பண்ண மாதிரி ராகுல் காந்தியை வச்சு திமுக கிட்ட காங்கிரஸுக்கு பார்கெனிங்கை ஏற்றி ஆன்டி மோடியாட்டு நான் செயல்படுவேன். 24ல ராகுலுக்கு ஆதரவா இன்டைரக்டா இருந்தேன். 29ல ஒரு இன்டர்நேஷனல் லாபி, கேத்தலிக் லாபி, சோனியா மகனை கொண்டு வரதுக்கு நாங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய லெவல்ல விஜய் ஒரு தென்னிந்தியாவிலே ராகுலுக்கு ஒரு பெரிய தூணாட்டும் இதாட்டும் போகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி போறாங்க. எல்லாத்தையுமே மைக்ரோவா பார்க்கக்கூடிய மோடி அதை பார்த்துட்டாரு. அவர் கணக்கு இன்னொரு சசிகலாவை ட்ரீட் பண்ணுன்னு தான் நான் கணக்கிடுறேன். போக போக அது தெரியும். சார், இப்போ விஜய் இப்போ ஓப்பனா தெரியுது. எப்போ சொலிசிட்டர் துஷார் மேத்தாவே இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற கேஸ்ல ஆஜராகிறார ஓப்பனா தான் அவங்க பண்றாங்க. இதுக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்க, ராகுல் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நான் விஜய் என்ற பேர் ராகுல் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை ராகுல் காந்தி மீண்டும் விஜய் சிரஞ்சீவி மாதிரி நீங்க கட்சியை மர்ஜ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு பாஜக ப்ரொடெக்ஷன் தரேன் அப்படின்னு செய்யலாம். அது அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஜோசப் விஜயும் ஆண்டனியோ மைனாவுக்கு மகனும் ஒண்ணுதான். அது நாங்க வேறுபடுத்தி பார்க்கல. இந்திரா காந்தி பேரும் தான் அவரு. ஓகே, நீங்க அதை பேசிக்கிடுங்க, அதுல தப்பு இல்லை. எங்களோட பார்வை விஜய்க்கு நிறைய அப்பாவி இந்துக்கள் ரசிகர்களா இருக்கிறாங்க. இது ஒரு மதமாற்ற கோஷ்டி, அர்பன் நக்சல் கோஷ்டி, மிஷினரி கோஷ்டிங்கிறது மோடி அடிக்கிற அடியில வெளியே வரணும்னு நாங்க நினைக்கிறோம். தமிழக பாஜக தப்பு பண்ணிட்டாங்க. அண்ணாமலையே ஆரம்பத்துல தப்பு பண்ணாரு. அப்ப நான் தான் சொன்னேன், நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்கிறத நான் மட்டும்தான் உங்ககிட்ட அதை குறிப்பிட்டு பேசியிருப்பேன். அண்ணாமலையே ஆரம்பத்தில் தப்பு பண்ணாப்புல. அப்புறம் அண்ணாமலை லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளை காலி பண்றதுக்கு தான் லைட் வெயிட்ஸ் எல்லாம் விஜய தூக்குறாங்கிறத புரிஞ்ச பிறகுதான் அவர் சீமான லிஃப்ட் பண்ணி நிரூபிச்ச சீமான லிஃப்ட் பண்ணி விஜய் பாப்புலர் தான் பட் நிரூபிக்காதவருங்கிற கருத்தை அவரு முன்னெடுத்தாரு. மேலும் நயினாறு, தமிழிசை எல்லாம் ரொம்ப வேகமா விஜய்க்காக பண்ணாங்க. நாம இதுல உள்ள டேஞ்சர் மோடிக்கு 29 இருக்குங்கிறத நம்ம பதவியை எதையும் எதிர்பார்க்காம மோடிக்காக சிந்திச்சு நாம பேசக்கூடியவங்க. அந்த கருத்தை நம்ம பிஎம்ஓவுக்கு, நம்ம ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபி நண்பர்கள், டெல்லியில உள்ள பண்டாரி ஜெய்ஸ்வால், அலுவாலியா ஃப்ரெட்டர்னிட்டி டீம் எல்லாம் மூலமா நாம பிஜேபி தலைவர்களுக்கும் மோடிக்கும் எல்லாத்துக்கும் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு இருந்தோம். சசிகலாவை கிரஷ் பண்ண மாதிரி இவரை கிரஷ் பண்றதுதான் கரெக்டா இருக்குங்கிற கருத்தை நாம சொன்னோம். ஆல்மோஸ்ட் அந்த பாதையில தான் இது போயிட்டு இருக்குது.
பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அது எப்படி வேகம் எடுக்குங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப நீங்க சுவர் இருந்தாதான் காங்கிரஸ் விஜயை காட்டி பார்கெயின் பண்ண முடியும். அந்த சுவரே இடிச்சுட்டா காங்கிரஸ் யாரை காட்டி பார்கெயின் பண்ணுவாங்க? அப்ப என்ன செய்வாங்க ராகுல் காந்தி? சரி, ஓகே. அப்ப என்ன செய்வார் பிரவீன் சக்கரவர்த்தி? அப்ப என்ன செய்வாரு 4% மாணிக் தாகூர்? இதுல ஒருத்தரை மட்டும் நான் மதிக்கிறேன், திருச்சி வேலுச்சாமி. இன்னைக்கு துக்குளக்குழாவில் பேசுறாரு எங்க அண்ணன். அவரு மீட்டிங் எல்லாம் நான் நார்வேல இருந்தோம்னா மார்த்தாண்டத்தில் மீட்டிங் போட்டாலாம் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி நான் மார்த்தாண்டத்தில் போய் வேலுச்சாமி அண்ணன் ரிட்டையர் அண்ணன் மீட்டிங் கேட்பேன். அவர் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா ஸ்டாலின் போய் எனக்கு எம்பி டிக்கெட் தாங்க, என்ன அடிச்சிடாதீங்கன்னு ஜோதிமணி மாதிரியோ மாணிக் தாகூர் மாதிரியோ கெஞ்சக்கூடிய வகை கிடையாது. சரி, ஓகே. இவ்வளவு நடக்குது, ஓப்பனா தெரியுது இவங்க பிஜேபி தான் அடிக்கிறாங்க. ஏன் விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறாரு பாஜகவுக்கு எதிராக? அந்த இடத்துல விஜய் குறை சொல்ல விரும்பல. விஜய் உங்களை என்னைக்குமே நான் பிடிஎம்னு சொன்னல. எத்தனை விவாதத்துல உங்களை பிடிஎம் நான் சொன்னதே கிடையாது. நீங்க பிடிஎம் இல்ல, மோடிக்கு மேல வன்மமான டீமா இருக்கிறீங்க, அதுதான் எங்களுக்கு பிரச்சனைங்கிற நான் சொன்னேன். நீங்க ஏதோ டக்குன்னு தமிழிசை தான் தமிழக பாஜக, நயனார் தான் தமிழக பாஜக, அவர் தான் தலைவர், இவங்க தான் இங்க இருக்கவங்க தான் தப்பு கணக்கு போட்டு அடி வாங்கிட்டீங்க. நடராஜன் சசிகலா வாங்கின அடி தான் அது. நீங்களும் அந்த அடியை இப்போ வாங்கியிருக்கீங்க. இப்போ நான் சகோதரர் விஜய் எழுத்து பேசாம இருக்கதான் நான் குறை சொல்ல விரும்பல. பேசுனா இன்னும் பாதிப்பு வரும். அது ஒரு 350 ஸ்டாண்ட் எடுத்துட்டா ஒரு இந்தியா முழுக்க ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு ஹீரோ இமேஜ் கிடைக்குங்களா அவருக்கு? இந்தியா கூட்டணி அவர் சுமார் 350 கோடி ஒருத்தான ஒரு படம். 500ங்கிறது போய் ஒரு ரேட்டே 250ங்கிறது போய் அதுல ஒரு 100 குறைச்சுதான் இருக்கும். சும்மா அது பொய்யா சொல்றாரு. எவன் கண்டா? ரஜினி தான் பெரிய ஆளு, நீ அதுக்கு கீழே தான் பா தம்பி. ஆனா ரஜினிக்கு அடுத்து நீ தான் பெரிய ஆளு. ஓகே, அந்த பொய்யான இதை சொல்லும் போது நம்ம இதுல 350 கோடி ரூபாய் அவரு இருக்குது. இந்த 350 கோடி இதை ரிஸ்க் எடுக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. இதே விஸ்வரூபம் பிரச்சனை போல்டா கமல்ஹாசன் நான் படம் மாதிரி ரிலீஸ் வேண்டாங்க, நான் எல்லா வித்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா ஸ்டாண்ட் எடுத்தாரு. இவர் அந்த எமோஷனல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதானங்க. இவர் சொன்னா படம் ரிலீஸ் ஆகாம போயிடுமா? இன்னைக்கு ஒரு ரிலீஸ் ஆக தான் போகுது, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க தான் போறாங்க. சென்சார் கொடுத்துதான் தேரணும், டெலி ஆகும், ரிலீஸ் ஆகணும், சீக்கிரம் ஆகட்டு, அதை நம்ம மறுக்கல. பட் பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்குள்ள எலெக்ஷன் கடந்துதான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு இப்படியும் அந்த கலெக்ஷன் வந்துடும். இது அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்ப கமல்ஹாசன் போல்டா ஸ்டாண்ட் எடுக்கலாம்ல? இல்ல, அது நாம இந்த இடத்துக்குள்ள விஜய நான் விமர்சிக்க விரும்பல. நீங்க உங்க விமர்சனத்தை வச்சுடுங்க. சரி, ஓகே. அசியூமிங் விஜய் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அப்ப திமுக பெரிய நஷ்டம் வரும்ல? நான் விமர்சிக்க விரும்பலையே, நானே அதுக்குள்ள இப்ஸுக்குள்ளே போகலையே. நீங்க இப்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்றீங்க, நான் விமர்சிக்காம இருக்கிற விஜய நான் விமர்சிக்க விரும்பலங்கிறேன். சரி, ஓகே. இதுதான் நம்மளோட பெருந்தன்மைங்கிறத சகோதரர் விஜய் புரிஞ்சுக்கணும். நீங்க சமூகநீதி அடிப்படையில புஷியானந்த விஸ்வகர்மாவை பொதுச்செயலாளர் போட்டதை இன்னும் நான் சகோதரர் விஜய் நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு விஸ்வகர்மா பொதுச்செயலாளர்ங்கிறது தமிழ் மண்ணில் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. விஜய் செய்திருக்காருன்னா மனப்பூர்வமா நாம இருக்க கொள்கைக்குள்ள அதை பாராட்டுறோம். எங்க கோபப்பட்டோம்னா சிஏ எதிர்ப்பு, ராகுல் காந்திக்கு அறிக்கை, ராகுல் காந்தி கைதுக்கு அறிக்கை, ஒரு ஆன்டி மோடியா பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே சசிகலா மாதிரி நீங்க செய்ததுதான் தவறு. சரி, ஓகே சார். இப்ப விஜய் விட்டு இப்ப நீங்க பேச என்ன பாயிண்ட் வரலாம்? இப்போ அண்ணாமலை சீமான் பண்ணி பேசினாருன்னு, இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வாரத்துல அண்ணாமலைக்கு எதிராக மகாராஷ்டிரால சிவசேனாவும் ராஜ் தாக்கரேயும் கடுமையா அண்ணாமலை சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மிஸ்இன்டர்பிரட் பண்ணி கடுமையா அண்ணாமலையை தாக்கும்போது சீமான் ஆதரவா வர்றாரு. அது எப்படி பார்க்கலாம்? அந்த கருத்து முதல்ல சீமானே ஒத்துக்க மாட்டாரு. இப்ப சென்னை தமிழ் நகர் சொன்னா அதை சொல்லிட்டாரு. அந்த கருத்தை சொல்லிட்டாரு. அந்த கருத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்த கொள்கை அடிப்படையில் அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்த வன்முறை பேச்சை தான் கண்டிக்கிறாரு. அண்ணாமலை ஒரு மோடியை பிஎம் கேண்டிடேட்டை விட்டு அணி அமைக்கலன்னா சீமான் 12 விழுக்காடு போயிருப்பாரு. அது சீமானுக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். இப்ப அந்த 18 விழுக்காடு என்டிஏ அண்ணாமலை ஹீரோவா நினைக்கிற ஓட்டர்ஸ் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறதுல சீமானை ஆதரிக்கலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா வந்தா சீமானுக்கு பாதிப்பு இருக்கலாம். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா வரலன்னா அந்த வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது எடப்பாடிக்கு எதிரான வாக்கு, எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத இந்து நாடார்கள் வாக்கு, எடப்பாடியை இரட்டை வேடம் போடுறான்னு நினைக்கக்கூடிய பிராமணர்கள் வாக்கு. பொலிட்டிக்கல் ஆட்டம் சீமான் 6 பிராமண கேண்டிடேட் போட்டு பாரதியாருக்கு பாரதரத்னா கேட்டு, வஉசிக்கு பாரதரத்னா கேட்டு, இந்த அடிப்படைக்குள்ள மோடி பிரதமராக விழுந்த அப்பர் காஸ்ட் ஓட்டுகளை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு வீகத்தை பண்றாரு. அந்த ஓட்டர்ஸ் அண்ணாமலை மேலும் பற்றுதல் கொண்டவங்க. முக்குலத்தோர் கையில அதிமுக வந்துருன்னு சொல்லிதான் முக்குலத்தோர் வாக்க ஓபிஎஸ் டிவியை காட்டி அண்ணாமலை எடுத்தாரு. அந்த ஓட்டர்ஸும் எடப்பாடிக்கு எதிரான வாக்காளர்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் சீமான் தான்
பட்டியல் வெளியிட்டதுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லைன்னா யார் வேளாளர்கள்னு கேட்டு ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. எடப்பாடி அந்த வார்த்தையை வேளாளர்கள் விஷயத்துல ரெட்ட வேடம் போடுறாருங்கிறத தேவேந்திர குல வேளாளர்களும் புரியுறாங்க. அப்போ அவங்க சீமா அண்ணாமலை மேலேயும் சென்டிமெண்டா இருக்கும் போது அது அண்ணாமலை இஷ்யூவில் சீமானுக்கும் இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க இஷ்யூவையும் சீமான் எடுக்கிறார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பிறந்தவர் காமராஜ் சொன்னதே எடுக்கிறாரு. எப்பா முக்தார் யூடியூப்பர் அவன் ஜாதியே காமராஜ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம்னா வளர்ந்துருக்காதுப்பா. காமராஜால தான் ஓபிசி முஸ்லீம் வளர்ந்தாருப்பா. இந்த நன்றி உணர்வை காட்டுப்பா, நன்றி கிட்டவனா இருக்காதப்பா. அப்ப சீமான் முக்தார் அடிக்கிறாரு காமராஜ் மேட்டர்ல. அப்ப அதிலே மோடி பிரதமர்னு வந்த ஹிந்து நாடா ஸ்போர்ட்ஸ் வந்து சீமான் நோக்கி நகருது. அண்ணாமலையும் அவங்க லீடரா பாக்குறாங்க. சோ அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா வராத வர எடப்பாடிக்கு எதிரான அண்ணாமலை லீடருங்கிற வாக்குகள்ல பெருமளவு சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் அவரு சசிகலா ஒதுங்கி இருக்கும் போது சசிகலாவை சிறைச்சாலையில கொல்ல சதின்னு சொல்லும் போது முக்குலத்தூர் இளைஞர்கள்லாம் தினகரனே சொல்லாதத சீமான் அண்ணா சொல்றாருன்னு அவன் தஞ்சாவூர் இந்த சைடெல்லாம் பெரிய அளவு சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கே தெரியும் 21ஓட முக்குலத்தூர் ஓட்டு சீமானுக்கு 24 குறைவுங்கிறத நீங்களே டேட்டாவோட சொல்றீங்க. மீண்டும் 26ல அந்த 18 விழுக்காடு வாக்குல உள்ள வாக்குகளை பெருமளவு தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு சீமான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு. அதுல இவங்களுக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. ஒன்லி ஹை ரிஸ்க் பிசினஸ். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா அது சீமானுக்கு அதுல சிக்கல் வரும். அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தெரியுது. இதையும் தாண்டி இன்னொரு வியூகமும் இருக்குது. அது காலம் வரும்போது தெரிய வரும். இல்ல சார், அதுக்கு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த ஜனநாயக பிரச்சனைகளை எங்கேயுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாண்டர்ட் வழக்கமா ஸ்டாண்டர்ட் இருக்க சீமான் வந்து ஜனநாயகம் பற்றி பேசுங்க, தரையில் இருக்க ஜனநாயகம் என்ன பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. ஸோ அதுல வந்து ஏதோ ஒரு கட்டத்துல அந்த விஜய் சிம்பத்தைசஸ் தனக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரா? இந்த ஜனநாயக மேட்டர்ல வந்து அவரு ஜனநாயகம் ஒன்றும் பெரிய உயிர் போறக்கூடிய பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்றாரு. படம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், என்ன செத்தா போயிருவாங்க, பொங்கலுக்கு படத்தை பார்க்கலான்னு ஜஸ்ட் லைக் தானே அதை அடிக்கிறாரு. ஆமா ஆமா. அதுல என்ன சொல்றாருன்னா அதுல ஸ்டாலின் அடிக்கிறாரு. ஸ்டாலின ஜனநாயக படம் பிரச்சனையில அடிக்கல, கரூர் பிரச்சனையில அடிக்கிறாரு. நீங்க போல்டா இல்ல, பெரியார நான் ஏசிட்டேங்கிறதுக்காக என்னையும் என் தம்பிமார்களையும் கேஸ் போட்டு அலகடிக்கிறீங்க, 5 நிமிஷம் அதிகம் பேசிட்டோம்னு. ஆனா நீங்க 41 பேர் கொன்னவங்களை கண்டு நடவடிக்கை எடுக்கவே பயந்து போயிருக்கிறீங்கன்னு ஸ்டாலினை நக்கல் அடிச்சுதான் அதுல பேசுறாரு. விஜய் மேட்டர்ல ஸ்டாலினை நக்கல் அடிச்சுதான் சீமான் பேசுறாரு. அது முன்னாடியே அதைத்தான் பேசிட்டு இருக்கிறாரு. விஜய் அரெஸ்ட் பண்ணாதது, வண்டியை கன்ஃபிஸ்டிகேட் பண்ணி இது கோர்ட்ல கொண்டு நிறுத்தாததெல்லாம் சீமான் வந்து மைல்டா ஸ்டாலின் அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு. அந்த இடத்துக்குள்ள விஜய் அடிச்சா வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகம்னா வீட்டுக்கு 2 ரஜினி ரசிகை, ஒரு அஜித் ரசிகன், ஒரு சிவகார்த்தி ரசிகன்னு 4 பேர் விஜய் ரசிகனுக்கு எதிராக இந்த சினிமா பாணி ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிராண்டிங் ப்ரமோஷன் இருக்குல்ல, இதெல்லாம் ஊதி தள்ளி போட்டுக்கிட்டு அதுல அடிச்சுதான் சீமான் பேசுறாரு. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்த போதே 2 சனியன்களை மாலையா போட்டுக்கிட்டு ஒரு கொடுஞ்சனியம் வந்திருக்குன்னு 41 பேர் இறந்ததும் கொடுஞ்சனியன்னு தான் விஜய சொன்னாரு. அது விக்கிரவாண்டி அந்த மாநாடு முடிஞ்சதுமே வலமும் போகாம இடமும் போக நடுப்புல போய் அடிபட்டு காலி ஆயிடுவான்னு தான் சொன்னாரு. சீமானை பொறுத்தவரை விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டியில ஜான் ஆரோக்கியசாமி 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50 வாக்கு இருக்கு, பேசி விட்டுட்டா ஓட்டு வந்துடும் சொல்லும் போது நான் தான் சொன்னேன், ஒரு புண்ணாக்கும் கிடையாது, புழுதி கிடையாதுன்னு சொல்லும் போதுதான் ஏன் கருத்து சரிங்கிறத விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு பிறகுதான் சீமான் தெளிவா உணர்ந்தாரு. பல நிரூபிக்க ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறதும் சீமானுக்கு தெளிவா தெரிஞ்சது. அந்த எலெக்ஷன்ல கூட அண்ணன் தம்பின்னு சொன்னா உதயநிதி உற்றுமானு கூட பேசினாரு. அதற்கு பிறகு விக்கிரவாண்டிக்கு பிறகு ஈரோடு கிழக்குல தான் விஜய் வெத்து வெட்டு ஓட்டு இல்லைங்கிறதுக்காக அஜித் அண்ணா பைக்கு சிமஞ்சன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு சிமஞ்சன மைக்குன்னு சொல்லி 16 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. இங்க விக்கிரவாண்டியில விஜய்க்கு ஒண்ணும் இல்லைங்கிறத புரிஞ்சுதான் ஈரோடு கிழக்குல அவர் களமாட்டினாரு. இப்பவும் வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்குன்னா வீட்டுக்கு 2 ஓட்டு ரஜினிகாந்துக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு அஜித்துக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு சிவகார்த்தியனுக்கு, 4 ஓட்டு இருக்கு. விஜய் எழுத்து அடிச்சா கிண்டல் பண்ணுனா இந்த 4 ஓட்டுல நமக்கு போலாகுங்கிற கணக்குல தான் சீமான் போயிட்டு இருக்காரு. அதே வேளையில ஜனநாயகம் படத்துக்கு அவர் ஒண்ணு எதிரான தரப்பு இல்லை, கொஞ்சம் லேட் ஆகி படம் ரிலீஸ் ஆகும், அவ்வளவுதான். இல்ல விஜய் அபிமானிகள் தனக்கு வாக்களிப்பார்கள் அசியூமிங் பாஜக நீங்க சொல்ற மாதிரி. அதுதான் விக்கிரவாண்டியிலே வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு நான் சொன்னதுதானே சார் நடந்தது. விஜய்க்கு ஓட்டு இருந்ததுன்னா ஏன் சார் நோட்டா கீழே விக்கிரவாண்டியில நோட்டா கீழே போகுது? விஜய்க்கு ஓட்டு இருந்தா ஏன் சார் போலிங் ஜாஸ்தி ஆகுது? விஜய்க்கு ஓட்டு இருந்தா ஏன் சார் லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி திமுக அதிக ஓட்டு வருது? போலரைசேஷன் நடந்தது, சீமான் போலரைசேஷனை மீறி நின்னாரு, போலரைசேஷன் விட்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. விஜய் இன்னைக்கு இந்த 60 தொகுதிக்குள்ள வன்னியர் பெல்ட்டுக்குள்ள சீமான் நிற்பாரு,
விஜய் கேண்டிடேட்டும் போட முடியாது, இஷ்யூஸும் இல்ல, பஞ்சா போயிருவாரு. நீங்க போலிங் ஸ்டேஷனை மீறி விஜய் நின்றுக்கணும். பல நிரூபிக்காதவனுக்கு ஏது சார் ஓட்டு? டிரான்ஸ்பரபிலிட்டி. அத பிரேமலதா அம்மையார் தெளிவா சொல்றாரு, இவரு திருநாகரசன் தெளிவா சொல்றாரு, ஜான் பாண்டியன் தெளிவா சொல்றாரு. தமிழிசைக்கு அது புரியல, தெரியல. நயினார் அதை தப்பு கணக்கு போட்டாரு. அண்ணாமலை முதல்ல தப்பு கணக்கு போட்டு சரியாயிட்டார். மோடி தெளிவா தெரிஞ்சவரு. பவன் கல்யாண் நிரூபிச்ச பிறகு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. விஜய் எல்லாம் பல நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் ஓட்டு கிடையாது, ஓட்டு டிரான்ஸ்பர் கிடையாதுங்கிற லெவல்ல மோடி தமிழ்நாடு பிஜேபி உள்ளவங்களை கருத்தை பொருட்படுத்தாம அவர் தெளிவா முடிவெடுத்திருக்காரு. குருமூர்த்தியும் இதுல துப்புளக்கல, அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, ஸ்ட்ராங்கா எழுத முடியாத ஒரு நபரா தான் குருமூர்த்தி இருந்தாரு, குழப்பவாதியா தான் குருமூர்த்தி இருந்தாரு. நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம், என்னைக்கும் மதிப்பேன். காமராஜ் தொண்டாட்டு, மோடியை ப்ரமோட் பண்ணவரு, எமர்ஜென்சி எதிர்த்தவரு, ஊழல் திருட ராஜீவ் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணவரு, அந்த மரியாதை நிரந்தரமா உண்டு. ஒரு ஸ்டேச்சர் பரிசு. குழப்பவாதியா இதுல என்ன கருத்துன்னு சொல்ல முடியாம தான் குருமூர்த்தி ஐயா போன்றவர்களும் இருந்தாங்க. நாம தெளிவா சொன்னோம், பல நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இல்ல, அண்ணாமலை வந்து எங்களை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது சொல்றதால பாஜக பார்க்கியை நீங்க சீமான் ஏத்துறாரு. அதிமுக பாஜக சீட்ஸா இன்னும் முடியல, பாஜக பார்க்கியை நீங்க சீமான் ஏத்துறாருன்னு சொல்ல. சீமானு அண்ணாமலை பிஎம்ஓ மூலமா சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருன்னு தான் மக்களவைக்கே வராத எடப்பாடி சட்டமன்றத்துல சரண்டர் ஆனாரு. சரண்டர் ஆனவர்கிட்ட 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடணுங்கிறதா நம்ம கருத்து. அமித்ஷாவும் சரண்டர் ஆகி போயிடக்கூடாதுங்கிறதா நம்ம கருத்து. ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம கருத்து. சரி சார், பாப்போம் எப்படி போகுதுன்றது. இணைஞ்சு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.